அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நல்லா இழுத்துலாம் காமிக்கிறேன், அது எதுவுமே கையில் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சாலும் நீங்கள் போய்க்கலாம். அண்ட் இந்த சம்மருக்கு வந்து மேக்கப் வந்து மெல்ட் ஆகாது இந்த மாதிரி பண்ணும்போது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் தமிழ் பியூட்டி சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஃபவுண்டேஷன் இல்லாமல் எப்படி ஒரு சிம்பிளான ஒரு க்ளோ மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து எடுத்துக்கிறேன். இது நம்ம பிராண்ட் உள்ளது தான். ஸோ இது வந்து பியூர் நேச்சுரல் ரோஸ் வாட்டர் என்னோட ஃபேஸில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ உங்ககிட்ட டோன் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லா ஹைட்ரேட் ஆகணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெனி காஸ்மெட்டிக், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளர் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் வந்து நான் ஆல் ஓவர் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சம்மர் சீசன்னால நான் ஸ்கின் ப்ரிப்பரேஷன் வந்து கரெக்டாக பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ப்ரைமரும் கொஞ்சம் அடிஷ்னலாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம மேக்கப் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்டேயாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் மேக் பிராண்டில் இருக்க கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஒரு பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்க கன்சிலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே நீங்கள் வந்து கையால் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறதுலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் தெரியும். ஸோ அதனால் எப்பவுமே வந்து ப்ரஷ்ஷால் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் அகெயின் ஒரு கன்சிலர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நம்மளுக்கு ஸ்பெஷலி கொஞ்சம் டார்க் சர்க்கிள் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, அதை மட்டும் ஹைட் பண்ணுறதுக்கு இந்த கன்சிலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டே கன்சிலர் தான். ஒன்று வந்து கொஞ்சம் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி, இன்னொன்று வந்து டார்க் சர்க்கிள் ஹைட் பண்ற மாதிரி. ஸோ இந்த ரெண்டு கன்சீலர் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஓரளவுக்கு நம்மளோட மேக்கப் வந்து நியூட்ரல் ஆயிரும். அண்ட் நீங்கள் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் பிரைட்டாக தான் தெரியும். ஸோ ஒன்ஸ் கொஞ்சம் நம்ம மேக்கப் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே நேச்சுரலான ஒரு ஸ்கின் மேக்கப் மாதிரி இருக்கும். ஸோ நல்லாவே வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ரெட் கரெக்டர் வேணும்னாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் யூஸ் பண்ணலை. அண்ட் அடுத்தது வந்து மேக் பிராண்டில் இருக்கக்கூடிய ஒரு செட்டிங் பவுடர். ஸோ இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணியிருக்கோம் மேக்கப் அப்படியே தான் இருக்கும். அண்ட் இதை வந்து நான் ஃபுல்லாக என்னோட ஃபேஸில் வந்து செட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ளஷும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஷும் வந்து பவுடராகவும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கில் கூட நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு வெளியில் கிளம்புறதுனால ரொம்ப மினிமலிஸ்டாக தான் மேக்கப் பண்ணுறேன். அதாவது ரொம்ப அதிகமான ஸ்டெப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம ஃபேஸில் இருக்க ஃபீச்சர்ஸை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் அப்படி பண்ணுறேன். அண்ட் இது ஃபேஸஸ் கேனடா. இது வந்து ஒரு லைனர் பென். ஸோ இதால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவுட்டரில் கொஞ்சம் விங் கொடுத்துட்டு பாதி ஐலிட் மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவுட்டர் கார்னர்ல இருந்து பாதியாக மட்டும் நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கையால் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ கொஞ்சம் நேச்சுரலான ஒரு ஐ லுக் வந்து கிடைக்கும், கொஞ்சம் பிக்காகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா. ஸோ இது வந்து நல்லாவே நீங்கள் வந்து உங்கள் லேஷ் கர்ல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு டென்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இன்டென்ஸாகவும் இருக்கும். ஸோ இது மட்டும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டா போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஐ ஷேடோ வந்து எதுனாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே அப்ளை பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா எனக்கு டைமுமே இல்லை. ஸோ அதனால் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். அண்ட் ஐப்ரோக்கு வந்து தனியாக நான் ஐப்ரோவோட பென்சிலோ அதெல்லாம் யூஸ் பண்ணல. நம்ம யூஸ் பண்ண மஸ்கராவே எடுத்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். இது வாட்டர் ப்ரூஃப் கூட. அண்ட் அடுத்தது வந்து கொஞ்சம் நோஸை மட்டும் டிஃபைன் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கான்டோர் பண்ணிக்கிறேன். என்னோட ஒரு ஷேட் டார்க்கர் எடுத்து அந்த ஷேட் எடுத்து நம்ம லைட்டாக என்ன பண்ணிக்கலாம், கான்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் லிப் பென்சில் வந்து ஸ்விஸ் பியூட்டிக்குள்ள யூஸ் பண்ணியிருக்கேன். ஷேட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம நல்ல ஒரு அவுட்டர் லைன் கொடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் டார்க்காக தான் கொடுக்குறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டான ஆயிரும். அதனால ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக டார்க்காக கொடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்த பர்பிளில் இருக்கக்கூடிய இது ஒரு ஷேடு. ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். அண்ட் நல்லாவே பார்க்குறதுக்கு மேட் லுக் இருக்கும். ஸோ அதனால இதுவும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஓவராலாக நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். மேக்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரோப் க்ரீம் எடுத்துக்கிட்டேன். ஈவன் உங்கள்கிட்ட ஹைலைட்டர் இருந்தால் நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம எந்த ஏரியாலாம் நம்மளுக்கு ரொம்பவே லியூமினஸாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாலாம் நம்ம நல்லாவே கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மேக்கப் எப்படி இருக்குன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்கின் ஃபினிஷிங் மேக்கப்பாக தான் இருக்கும். ரொம்ப இந்த ஓவர் மேக்கப்பாக இருக்காது, அது மாதிரி திட்டாகவும் இருக்காது. ஸோ இது வந்து எப்படி இருக்குது ஃபினிஷிங், இதோட ஃபினிஷ் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் தெரியும், நீங்கள் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ரோப் க்ரீமை நம்ம நெக்லையும் நல்லா கவர் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபேஸ் மட்டும் ரொம்ப ஷைனாக தெரியும், அப்புறம் கழுத்து கீழே வந்து ரொம்ப மேட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்சம் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். ஈவன் நான் கையிலையும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓவராலாக கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் கிளாம் லுக் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நல்லா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் அடுத்து நம்ம மேக்கப்பை வந்து செட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். இது மேக்கோட ப்ரெப் ப்ரைம்.
ஸோ இதை எடுத்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மேக்கப் வந்து டன். ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே அதோட கம்மியாகவே நீங்கள் இந்த மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு போயிடலாம். நல்லாவே செட் ஆகிட்டு ஈவன் நீங்கள் பார்க்க ரொம்ப நேச்சுரலாக என்னோட ஸ்கின் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நல்லா இழுத்துலாம் காமிக்கிறேன், அது எதுவுமே கையில் வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சாலும் நீங்கள் போய்க்கலாம். அண்ட் இந்த சம்மருக்கு வந்து மேக்கப் வந்து மெல்ட் ஆகாது இந்த மாதிரி பண்ணும்போது. அவ்வளோதான் காய்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மேக்கப் எப்படி இருந்துங்கிறது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நான் அதை வந்து ட்ரை பண்ணுறேன் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு. அவ்வளோதான் காய்ஸ் இன்னைக்குள்ள வீடியோ. நெக்ஸ்ட் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்ணுறேன். Until then, bye bye, take care and love you all. Bye.